ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உன்னை சந்திக்க வரும் எனக்கு எப்போதும் பதற்றம்தான் மிச்சமாகிறது. என் பிள்ளை, என் வாக்கை கேட்பாயோ, என்னுடைய வார்த்தைகள் உன் செவிகளில் விழுமோ என்ற அச்சத்தில்தான் உன்னை தேடி வருகிறேன். நீ என் வாக்கை கேட்டு முடிக்கும் நேரம் என் மனம் லேசானதாக மாறிவிடும். தள்ளிவிட்டு போனாய் என்றால் மீண்டும் எப்போது என்னை காண வருவாய், எப்போது என் குரலை கேட்க வருவாய் என்று உனக்காக நான் காத்திருப்பேன். அன்பு பிள்ளையே, நாட்கள் உன்னுடையது, காலங்கள் உன்னுடையது என்று இருந்த காலங்கள் போய் இப்போது ஒவ்வொரு மணித்துளியும் பயத்தோடு கூடிய வாழ்க்கையை நீ வாழ்ந்து வருகிறாய். இந்த நேரத்தில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறதே, அடுத்த நேரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று நிம்மதியில்லாத காலங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறாய். கண்மணியே, யாரை பார்த்தாலும் உனக்குள் ஒரு பயம் உண்டாகிறது. எவரிடத்திலும் மனம் விட்டு பேசக்கூட மதியில்லாத சூழ்நிலையாகிவிட்டது. யாரிடத்தில் எப்படி பேசுவது, எவரிடத்தில் எதை கூறுவது என்ற குழப்பங்கள் உனக்கு அதிகமாகவே இருக்கிறது. இந்த பயமும் இந்த நடுக்கமும் ஆரம்பத்தில் இருந்து உன்னிடத்தில் இருந்திருந்தால் கண்மணியே, இத்தனை தூரம் உன் வாழ்க்கை நிலை நடுங்கி இருக்காது தங்கமே. இப்போது நடுங்கி உன் வாழ்க்கையை நீ நம்பக்கூடியவர்களை கூட நம்ப முடியாத சூழ்நிலைக்கு நீயே உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்து விட்டாய். அன்பு பிள்ளையே, இந்த உலகத்தில் நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள், தீயவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் யாருக்கும் வெகு விரைவில் நல்லவர்கள் தென்படுவதில்லை. சீக்கிரமாகவே கெடுதல்காரர்கள் தான் அறிமுகமாகி விடுகிறார்கள். அவர்களின் மூலம் நிறைய பாடங்கள் கற்ற பிறகு நல்லவர்களை பார்த்தால் கூட பயமாகத்தான் இருக்கும், சந்தேகமாகத்தான் இருக்கும். இந்த உலகத்தில் கடவுளையே சந்தேக கண்களோடு பார்க்கும் மனிதர்கள் இருக்கும் போது மனிதர்களை சந்தேக கண்ணோடு பார்ப்பது தவறில்லையே. என்னதான் புரண்டு புரண்டு எழுந்தாலும் ஒட்டும் மண்தான் ஒட்டுமை உடம்பில். அதுபோல தங்கமே, காலமும் நேரமும் உனக்கு சரியில்லாத காரணத்தினால்தான் கெடுதல்காரர்களின் ஆட்டங்கள் சற்று அதிகமாக இருக்கிறது. அதனால் உன் தெய்வங்கள் உன்னை விட்டு தள்ளி நிற்கிறது என்று பயப்படாதே. உன் குலத்தை காக்கும் குலதெய்வமும் நீ விருப்பத்தோடு அழைக்கும் இந்த ஆதிபராசக்தியும் எப்போதும் உனக்கு துணை நின்று உன் வீட்டினுள் பாதுகாத்து அனைத்து துன்பங்களில் இருந்தும் உன்னை விடுவித்து காப்போம். தங்கமே, நான் சொல்லும் நாட்களுக்குள் உனக்கு ஒரு நிலை மாறும் என்று இருப்பதால் தான் இந்த செய்தியை உன் செவிகளில் சேர்க்க வந்தேன். தங்கமே, ஒரு இடத்திற்கு நீ செல்லும் போது கை ஊனி நீ எந்திருக்கும் நேரத்தில் உனக்காக கை கொடுக்க வருவாள் ஒருத்தி. கை கொடுக்க வருபவள் வெறும் கையோடு வரமாட்டாள் என் தங்கமே. உன் கைகளில் அவள் கைகளில் இருப்பதை தேய்க்க வருவாள் அவள். தங்கமே, கெட்ட எண்ணம் கொண்ட அவள் ஓடோடி உதவி செய்ய வருபவள் போல வருவாள். கை ஊனி எந்திருக்கும் நேரத்தில் உன் நிலையை தடுமாற வைக்க அவள் ஓடி வருவாள். அன்பு பிள்ளையே, சற்று கவனமாக இரு. கெடுதல் செய்பவர்கள் எந்த நேரத்தில் எதில் செய்கிறார்கள் என்பது உனக்கு புலப்படாது. எந்த நேரத்திலும் கவனமாக இருப்பது உனக்கு நல்லதுதானே. அன்பு பிள்ளையே, நான் சொல்லும் நாட்களுக்குள் இந்த காரியம் ஒரு இடத்தில் நடக்க காத்திருக்கிறது. நீ புத்திசாலித்தனமாக இருந்தால் அதில் இருந்து நீ தப்பித்துக் கொள்ளலாம். எப்போதும் போல அலட்சியமாக இருந்து நடந்த பிறகு வேதனைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. எதையும் மாற்ற இயலாது. நடப்பதற்கு முன்னால் கவனமாக இருந்து விட்டால் உன்னை எதிலிருந்தும் காப்பாற்றுவேன் நான். உன் அலட்சியம் உன் வாழ்வை கெடுக்கும் என்பதை கவனமாக வைத்துக்கொள். கை ஊனி எந்திருக்கும் நேரத்தில் யாருக்கும் உன் கைகளை கொடுத்து விடாதே. கவனத்தோடு இரு. வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள். உன்னையே சார்ந்திருக்கும் உன் சந்ததியை காப்பாற்றிக்கொள். பிள்ளையே, அலட்சியம் வேண்டாம், விளையாட்டுத்தனம் வேண்டாம். உன் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கையை மனதிலும் கொண்டு வந்து விடாதே. எதுவாக இருந்தாலும் ஓடோடி வரும் இந்த ஆதிபராசக்தியை கைவிட்டு விடாதே.
தங்கமே, என் வாக்கை கண்டதும் கேட்டுவிடு. சில நிமிடங்களை எனக்காக ஒதுக்குவதில் உனக்கு எந்த நஷ்டமும் ஆகிவிடாது. அன்பு பிள்ளையே, நான் சொல்லும் காரியத்தை விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொள்ளாதே. விளையாட்டு விபரீதமாகும். நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டு கவனமாக நடந்து கொள். நான் சொல்லும் வாக்கின் மீது நம்பிக்கை இருந்தால், வரும் துன்பத்திலிருந்து உன்னை நான் காப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால், வரும் அந்த தீயவளிடமிருந்து உன்னை நான் காப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால், உன் அன்னைக்கு உன் நம்பிக்கை என்ற பெயரை காணிக்கையாக மாற்றி என் கைகளில் ஒப்படைத்து விடு. ஓம் சக்தி. நன்றி.